நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவதற்கு முன்பு நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பின்னர் நாடாளுமன்றத்தில் செங்கோல் முன் செல்ல பின்தொடர்ந்து சென்றார் திரௌபதி முர்மு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியதை அடுத்து உரை நிகழ்த்திய குடியரசுத் தலைவர் கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த நிலையில் அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டோருக்கு மரியாதை தெரிவித்து தனது உரையை தொடங்கினார். தொடர்ந்து தன் உரையில் குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் 25 கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர். 2047 வளர்ந்த பாரதம் என்ற நமது இலக்கு உலகை கவர்ந்துள்ளது என குறிப்பிட்டு பேசினார். திரௌபதி முர்மு அவர்களின் இந்த உரை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுந்தன் அவர்களிடம் பேசினோம். அவர் கூறியதாவது: இந்த சாதனைங்கிறத அவங்க இப்ப சொல்லல, ஏற்கனவே குடியரசுத் தலைவர் உரையிலையும் இதே சாதனை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த போன பட்ஜெட்டுக்கு நேரத்திலயும் சரி இப்பவும் சரி அவங்க இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஒண்ணு, ஜிடிபி வளர்ச்சி பயங்கரமா இருக்கும், நாங்க 7% மேல போறோம் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. ஆனா உண்மையான இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு அதாவது எதிர்பார்ப்புகள், பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் 2025 4 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஜிடிபி வளர்ச்சிங்கிறது மந்தமா இருக்க போகுது அப்படின்னு வருது. நீங்க கொரோனா காலத்துல நம்ம ஜிடிபி பாதாளத்துக்கு விழுந்தது, உலகம் முழுக்க விழுந்தது, ஓகே. ஆனா இந்தியாவில கேஷியப் ரெக்கவரி நடக்கும், அதாவது நம்ம விழுந்த வேகத்துல எந்திரிப்போம்னு சொன்னாங்க. திரௌபதி முர்மு அவர்கள் பேசியிருக்கிறதுங்கிறது ஒரு விளம்பர பேச்சு, ஒரு பிரச்சாரம். எப்பவுமே மத்திய அரசுடைய உரையை தான் குடியரசுத் தலைவர் பேசுவாங்க. அதனால மோடி அவருடைய பேச்சுல இருந்து ஜனாதிபதியோடைய பேச்சை நாங்க பிரிச்சு பார்க்க விரும்பல. அவங்க ஏற்கனவே 20 பேர் வறுமையிலிருந்து உயர்ந்ததா சொன்னாங்க, இப்பவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த உரை பேசப்பட்ட காலத்திலேயே எதிர்பார்க்கப்பட்ட நாட்டின் வளர்ச்சிங்கிறது நடக்கல. அவங்க இப்ப நாடு வளரும்னு நினைச்சாங்க, பெரிய வேகத்தில் நடக்கும், உலகம் முழுக்க மற்ற நாடுகள் அடையாத வளர்ச்சி வேகத்தில் நம்ம வளர போறோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நிலைமை என்னன்னா, எதிர்பார்த்த வளர்ச்சியை நம்ம அடையல, ஜிடிபி மந்த நிலையை நோக்கி போகுது. வரக்கூடிய 2025 கடந்த 4 ஆண்டுகள்ல காணாத தேக்க நிலைங்கிறது, ஒரு வளர்ச்சி விகிதத்துல சரிவுங்கிறது ஏற்படும் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இந்தியாவுடைய பொருளாதாரம் வளரல, அதுவும் 4 வருஷமா வளரல, அதுவும் கொரோனாவுல விழுந்த வேகத்துல நம்மளால எந்திரிக்க முடியலன்னு சொன்னா, வறுமையில இருந்தவங்களுக்கு மட்டும் எப்படி செல்வம் உருவாயிருக்கும்? மொத்தமாவே செல்வம் உருவாகல. உருவான செல்வம் வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் உருவாகி இருக்கு. 80 கோடி மக்களுக்கு இலவச அரிசி தரங்கிறத தான் இன்னைக்கும் சாதனையா ஒரு அரசு சொல்லுது. நீங்க ரேஷன் சிஸ்டத்தை தான் நம்ம சாதனையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் அதெல்லாம் வேணும். நாம வறுமையை ஒழிக்கணும்னா வேலையின்மையை ஒழிக்கணும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். இது ரெண்டுமே பண்ணாத ஒரு அரசாங்கம் வறுமையை ஒழிச்சிட்டேன்னு சொன்னா, நீங்க மக்கள் அந்த மக்களை எல்லாம் இந்திய குடிமக்களை கருதுறீங்களா இல்லையாங்கிற கேள்விதான் வருது. இந்த நாட்டுல ஏழைக வாழ்றாங்க, அவங்களையெல்லாம் நாட்டு மக்களா கணக்குல வச்சுக்கிறீங்களா, இல்ல அவங்களையெல்லாம் புள்ளி விவர அடிப்படையில மறைச்சிட்டு வறுமையை மறந்ததை போய் ஒழிக்கிறேன்னு சொல்றீங்களான்னு கேட்க வேண்டியது. கடந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு எப்ப 5ஆண்டு திட்டத்தை ஒழிச்சாங்களோ அப்ப இருந்தே பொருளாதார, அதாவது இவங்க கொடுக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வேவா இருக்கலாம், அல்லது இந்த பொருளாதாரம் சார்ந்த எந்த அறிக்கைகளும் நம்பகத்தன்மைக்குரியதாக இல்லை. அந்த டேட்டாவை நம்பி நம்ம ஒரு கருத்தை சொல்ல முடியல. ஏன்னா இது எல்லாமே பிஆர் எக்ஸசைஸா இருக்கு. உண்மையில பட்ஜெட் வந்த பிறகு பட்ஜெட் உரையை தள்ளி வச்சுட்டு நாங்கெல்லாம் பட்ஜெட்டோட விவரங்களுக்குள்ள போறோம். அங்கதான் தெரியுது அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஆக்சுவலா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா கணக்கு காட்டுறது மாநிலங்களுக்கு கொடுக்குற கடனை எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறதெல்லாம் உலகத்துல மற்ற நாடுகள் எப்படி பார்ப்பாங்கன்னா, கட்டமைப்பு வளர்ச்சியில் ஒரு நாடு கவனம் செலுத்துதுன்னு பார்ப்பாங்க. ஆனா இவங்க அதெல்லாமே மேனிபுலேட் பண்றாங்க. அதே மாதிரி ஜிடிபி வளர்ச்சியை மேனிபுலேட் பண்றாங்க. அது பல அந்த தரவுகளையே தப்பா மேனிபுலேட் பண்ணி காட்டி நமக்கு பற்றாக்குறை இல்லாம இருக்கிறதாவும், நம்ம கடனை திருப்பி அடைச்சிட்டதாகவும் பெரிய அளவுக்கு விளம்பரங்கள்ல பேசுறாங்க. ஆனா நம்ம பட்ஜெட் விவரங்கள் நாங்க போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நம்பரை தெரிச்சும் எதிர்பார்ப்ப கூடுதலா காட்டியும், அதுக்கப்புறம் பட்ஜெட் முடிஞ்சு ரிவைஸ் டெஸ்டிங்லயும் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர்லயும் பார்க்கும்போது அது உண்மைக்கு மாறானதா இருக்கு. இப்போ பட்ஜெட் எக்ஸசைஸ், பட்ஜெட்டுக்கு முன்னால வரக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கை, இது ரெண்டுமே அதீதமான பிரச்சாரமா மாறி இருக்கிறத தான் நாங்க பாக்குறோம்.
எனவே குடியரசுத் தலைவர் உரைங்கிறது வந்து அந்த பிரச்சாரத்தின் தொடக்கம். ஏன்னா இனி நாளைக்கு நாடாளுமன்றம் ஆரம்பிச்சு பட்ஜெட்லாம் முன்வைக்கப்படும் போது எப்படி இருக்குங்கிறத இப்பவே காட்டுறாங்க. பட் எங்க கேள்வி என்னன்னா, நாடு நெருக்கடியில் இருக்குல்ல, அதை ஒத்துக்கிட்டாதானே நம்ம வந்து சொல்யூஷன் நோக்கி போக முடியும். வேலையின்மையும் பணவீக்க விகிதமும் அதிகமா இருக்குங்கிறது வந்து சாதாரண மக்கள் வரைக்கும் தெரியுது. ஏன்னா விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு, வேலை இல்லை குடும்பங்கள்லயே. அப்ப இதுக்கான எந்த சொல்யூஷனையும் அரசு தராதுங்கிறது தானே இப்ப உங்க சொல்ற. இருக்கிற பிரச்சனையும் ஒத்துக்கலைன்னா என்ன சொல்யூஷன் நீங்க தருவீங்க?